தமிழ்நாட்டில் அலைட் ஹெல்த் கேர் டிகிரி கோர்சஸ் என்னென்ன இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது எத்தனை வருஷம் படிக்கணும், அதுக்கு எவ்வளோ நாள் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி இருக்குது, அது 4 இயர்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங் 4 அகடமிக் இயர் படிக்கணும், 8 செமஸ்டர் 8 தடவை பரிட்சை எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, அது 4 அகடமிக் இயர்ஸ் 8 செமஸ்டர் இருக்கும். 6 மந்த்ஸ் வந்து கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் இருக்கும். அதுக்கப்புறம் பிஏ எஸ்எல்பி பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, இது வந்து 4 அகடமிக் இயர்ஸ் இன்க்ளூடிங் 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்கும் இருக்கு. அடுத்து பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, இது 3 இயர்ஸ் அண்ட் 1 இயர் கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப், 3 வருஷம் படிக்கணும், 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் இருக்கும். அடுத்து பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி 3 இயர்ஸ் படிக்கணும், அது மட்டும் இல்லாமல் 1 இயர் கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் இருக்குது. பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி அண்ட் டெக்னாலஜி, இதுவும் 3 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கணும், 1 இயர் கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் இருக்கும். அடுத்து பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, இது 3 இயர்ஸ் படிக்கணும், 1 இயர் வந்து கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் இருக்கும். அதுக்கப்புறம் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, இது வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ், 1 இயர் கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் இருக்கும். பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி 3 இயர்ஸ் படிக்கணும், அப்புறம் 1 இயர் கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் இருக்குது. அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி 3 இயர்ஸ் படிக்கணும், 1 இயர் கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப். பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி 3 இயர்ஸ் அண்ட் 1 இயர் கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப். 11 வந்து பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 3 இயர்ஸ் படிக்கணும், 1 இயர் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இருக்கு. 12 வந்து பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி 3 இயர்ஸ் படிக்கணும், 1 இயர் கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப். 13 பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட் 3 இயர்ஸ் படிக்கணும், 1 இயர் கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் படிக்கணும். அதுக்கப்புறம் 14 பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி 3 இயர்ஸ் படிக்கணும், 1 இயர் கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப். அதுக்கப்புறம் 15 பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி 3 இயர்ஸ் படிக்கணும், 1 இயர் கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப். அடுத்து பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி 3 இயர்ஸ் படிக்கணும், 1 இயர் கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் படிக்கணும். அடுத்து பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, இது வந்து அகடமிக் இயர்ஸ் வந்து 4 அகடமிக் இயர்ஸ் 8 செமஸ்டர் 6 மந்த்ஸ் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இருக்குது. 18 பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி, இது 3 இயர்ஸ் படிக்கணும், 1 இயர் கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப். 19 பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷியன் 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் 1 இயர் கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப். ஸோ மொத்தம் 19 கோர்ஸ் இருக்குது. நம்ம எது நமக்கு தேவையோ இதை நம்ம வந்து படிச்சுக்கலாம்.